எந்த உபவாச ஜபத்தில் எவ்வளோ பெரிய ஆள் ஏசுனாரே சவுண்டு கொடுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் நாம் பிடிச்சி மக்களை பற்றி எதுக்கு வந்தீங்கள் ஜெபிப்பதற்கு, நாட்டுக்காக ஜெபிங்கள்னா அவன் ஏசுநாதர் சவுண்டை கொடுத்தே நாங்கள் தூங்கியிருக்கோம். மறுரூப மலையிலே தூங்கியிருக்காங்க ஒருத்தன். மாம்சம் பலவீனம் உள்ளது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். So Christian life is the life of worship, life of rest. So where there is rest, there is worship. எப்போ நீங்கள் சந்தோஷமாக ஆடி பாடுவீங்க, எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் என்ன செய்வீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. யாராச்சும் எக்ஸாமுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணுவாங்களா? இன்னும் எனக்கு முடியலன்றவங்களாம் ரொம்ப சீரியஸாக இருக்குங்க அந்த குரூப்பு. ஆனால் நமக்கு முடிச்சிட்டார். இயேசு சொன்னார், இட் இஸ் ஃபினிஷ்டு. கை திருங்க ஒரு இட் இஸ் ஃபினிஷ்ட். ஆமென். So we are going to enter into God's word. ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 14:41. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிறதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவர் பேசிய வார்த்தைகளை பதிவு செய்திருக்கிறார்கள் வேதத்திலே. அதிலே சிலுவைக்கு போவதற்கு முன்பாக ரோம போர்ச்சவர்கள், தேவாலயத்து சேனை தலைவர்கள் இவங்கெல்லாம் கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன கடைசி வார்த்தை வாசிப்போம். அவர் 3ஆம் தரம் வந்து, இயேசு கிறிஸ்து 3ஆம் தரம் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்திருக்காருன்னு அர்த்தம். இது எங்கே நடந்த சம்பவம்? கெத்செமனேயில் நடந்த சம்பவம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபமே ஜீவன் என்று பேசுகிறவர்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஜெபமே ஜீவன் என்கிற வார்த்தை வேதத்தில் எங்கேயுமே இல்லை. ஆனால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் இருக்கு. கைத்தட்டுங்க அவருக்கு. உங்க ஜீவன் ஜெபம் அல்ல. ஜெபத்திலேருந்து ஜீவன் வரல, ஆனால் ஜீவன்லேருந்து ஜெபம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவன் அப்புறம் ஜெபம். என்ன ஜீவன் ராஜ் பிரதர்? ஜீவன் அப்புறம் ஜெபம். ஜெபத்திலேருந்து ஜீவன் வரல அப்படின்னா இன்னைக்கு ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கு ஜீவன் இருக்காது உங்களுக்கு. இப்போ ஜீவன்லேருந்து ஜெபம் வருதுன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன். இன்னைக்கு ஜெபம் இல்லாட்டினா கூட இன்னைக்கு உங்கள்ட்ட ஜீவன் இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்தார். என்னன்னு வாசிப்போம். ஒருத்தர் வாசிங்க. பின்பு கெத்செமனே என்னும் இடத்திற்கு வந்தார்கள். ஓகே. அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து நன்றாக பாருங்கள், ஜெபம் பண்றக்காய் போறாரு. கெத்செமனே ஜெபம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வச்சிருக்கீங்க. கெத்செமனே ஜெபம்னு இருக்கு நிறைய இடத்துல. அப்படின்னா வியாகுலத்தோடு ஜெபிக்கிறாங்க கெத்செமனே ஜெபம். பட் கெத்செமனே என்ன நடந்துச்சு நீங்கள் பார்க்கணும், அதான் ரொம்ப முக்கியம். தானியேல் ஜெபம் நீங்கள் போடுறது நல்லது. ஆனால் தானியேல்கிட்டே 21 நாள் சொன்னார், உன் ஜெபமே தப்புப்பான்னாரு. தானியேல் ஜெபமே தப்புன்றப்ப தானியேல் ஜெபத்தை நாம் பண்ணால் புரியல. பாஸ் ஆனவனா ஃபாலோ பண்ணலாம், ஃபெயிலாக போனவன் பேப்பரை வாங்கி எழுதுனீங்கன்னா என்ன ஆகுறது? அவனே ஃபெயிலு. அவன் பேப்பரை பார்த்து நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. தானியேல் ஜெபம் தப்பு. அவர் சொன்னார், நீ பண்ண ஜெபம் இந்த டைமுக்குரியது இல்லைப்பா, நீ எந்திரிச்சு போய் சாப்பிட்டு தூங்குப்பான்னாரு. அப்போ என்ன முடிஞ்சிச்சின்னு தெரில. மோசே தரப்பில் நின்றார் அப்படின்னா மோசே தரப்பில் நின்று நல்லது. என் அன்புக்குரியவர்களே, கடைசியாக என்ன ஆச்சு? அவன் ஜெபத்துக்கு பதில் வந்துச்சானா வரல. ஸோ அவனும் ஃபெயிலு. ஆனால் நாங்கள்லாம் மோசையை ஃபாலோ பண்ணணும். ஃபெயில் ஆனவன் கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஆன்சர் பேப்பரை வாங்கி நம்ம எப்படி பாஸ் பண்ண முடியும்? அன்புக்குரியவர்களே, கெத்செமனேயில் என்ன நடந்துச்சு வாசிப்போம். இயேசு சொன்னார், நம்ம ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் எங்களை உட்கார வச்சுட்டு ஜெபிக்கிற. நல்லா பாருங்கள், வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப் அதை சொல்ல வரேன் நான். இயேசு போய் ஜோம் பண்ணிட்டு திரும்ப வர்றாரு. இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று இயேசுனார் கேட்குறாரு அவங்கள பார்த்து. முதல் தடவை 37 வாசிங்க. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, தூங்குறத பார்த்து பேதுருவை நோக்கி, பேதுருவை பார்த்து, சீமோனே சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? தூங்குறியா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் உன்னால் ஜெபிக்க முடியாது? 1 மணி நேரம் உன்னால் ஜெபிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு என்ன பதில் சொன்னேன்னு தெரில. நிறைய பேர் மைக்கை பிடிச்சி ஜனங்களை போட்டு உபவாச ஜபத்துக்கு எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் பாருங்கள், இதெல்லாம் சவுண்டு உண்மை. ஆனால் எதுக்கு முன்னாடி? சிலுவைக்கு முன்னாடி. இன்னும் சிலுவைக்கு போகல. சொல்கிறார், 1 மணி நேரம் உன்னால் ஜெபிக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அவன் பாவம், அவனால் ஒன்றும் செய்ய முடியல அப்படியே நிற்கிறான். 2வது தடவை இயேசு ஜெபம் பண்ண போகிறார். வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வெரி குட். 39
அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பாருங்க, 2வது தடவை போய் ஜெபம் பண்றாரு. திரும்ப 2வது தடவை திரும்பி வராரு. வாசிங்க அடுத்த வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். திரும்பவும் தூங்குறாங்க. நீங்க என்னதான் சவுண்டை கொடுங்க, எந்த உபவாச ஜெபத்துல எவ்வளவு பெரிய ஆள் ஏசுனாரே சவுண்டை கொடுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்புறம் நாம் பிடிச்சி மக்களை பற்றி எதுக்கு வந்தீங்கள் ஜெபிப்பதற்கு, நாட்டுக்காக ஜெபிங்கள்னா அவன் ஏசுனார் சவுண்டை கொடுத்தே நாங்கள் தூங்கியிருக்கோம். மறுரூப மலையிலே தூங்கியிருக்காங்க ஒருத்தன். மாம்சம் பலவீனம் உள்ளது, அதை நீ புரிஞ்சுக்கணும். ஜெபிக்கிறனால ஜீவன் வராது, ஜீவன் வந்தால் தான் ஜெபிக்க முடியும். அந்த ஜீவன் சிலுவையிலேருந்து உங்களுக்குள்ள வருது. ஸோ 2வது தடவை வராரு. வாசிங்க. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். ஏதோ ஒரு ஜெப கூட்டத்தை போட்டு மக்களை உற்சாகப்படுத்தினா ராக்கா பாரான்னு வாங்க. நீங்கள் போயிட்டு ஒரு 3 மாதம் கழித்து வந்தால் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. தட் இஸ் வாட் ஹியூமன் எஃபர்ட். மனித முயற்சியில் துவங்கப்படுகிற எதுவும் ரொம்ப நாளைக்கு நிற்காது. தேவன் செய்கிறது எதுவோ அது என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். அப்போ 2வது தடவை வராரு. வாசிங்க. அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால், பாருங்க, கண் அப்படியே அரக்கண்ணில் தூக்கத்தில் இருக்கிறாங்க. வாசிங்க. தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். என்ன பேசன்னே தெரியல, அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. வாசிப்போம். அவர் 3ஆம் தரம் வந்து 2வது தரம் சவுண்டை கொடுக்குறாரு. மத்தேயுல வருது, 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணக்கூடாதா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்றாரு. சரி போகிறாரு. போயிட்டு இதைத்தான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். இயேசுவே சொல்லியிருக்கிறாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு. நாங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலப்பா. இல்லை பாருங்கள், 1 மணி நேரமாச்சும் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கார், விழித்திருந்துன்னு இருக்காரு. சரிப்பா ஃபுல்லாக வாசின்னே நான் வசனத்தை ஃபுல்லாக வாசிக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. அவர் 3ஆம் தரம் வந்து கையை தட்டுங்க வந்து அவருக்கு. 3rd டைம் 3ஆம் தரம் அவர் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இயேசு சொன்னார் தூங்கு. இனி முக்கியமான வார்த்தை இனி. இதுவரை விழித்திருங்கள் என்று சொன்னவர் சிலுவைக்கு போகிற நேரத்தில் சொல்றாரு இனி, ஹியர் ஆஃப்டர். நான் குரூசிஃபிக்ஷன் நான் வந்து சிலுவையில் அறையப்பட போறேன். இப்போ சொல்றேன் இனிமே நீ இளைப்பாரு. எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது? மத்தேயுல கூப்பிட்டு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். சிலுவைக்கு போகும்போது சொல்லுகிறார் இனி இளைப்பாருங்கள்.